ஹாய், இதனோட வெரி ஃபர்ஸ்ட் மினி விளாக் டே இன் மை லைஃப் கூட சொல்லலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ். என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் பாப்பாவுக்கு ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் ரொம்ப கிராண்டாக வைப்பாங்க. மார்னிங் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒர்க் அதனால ஆன் த வேல அவரையும் பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து சண்டே ஆகஸ்ட் 24th. ஸோ ஃப்ரைடேவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ லஞ்ச் வந்து நாங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அதையும் ஒரு இடத்துல இருந்து ஹால்ட் ஆகி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பையன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டான். ட்ராவல்னாலே ஃபுட்டுங்கிறது அவனுக்குன்றது ஒரு பெரிய டிஸ்டன்ஸு. அவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அந்த நாகர்கோயில் அந்த வள்ளியூர் அந்த ரூட்லலாம் வந்து விண்மில்ஸ் இருக்கும்ல, அதுக்காகவே அவன் தூங்காமல் வந்துட்டு இருந்தான். ஒரு 4 o'clock போல் அப்படி ஒரு ரெயின்ங்க, பட் சூப்பராக இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஆரல்வாய் மொழிக்கிட்ட அந்த விண்மில்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஆஃப்டர் ரெயின் ஈவினிங் டைமில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. என் பாப்பாவும் என் அப்பா கிட்டே கொஸ்டின் கேட்டே வந்துட்டு இருந்தா ஏதோ சொல்லி. ஸோ ஒரு வழியாக நாகர்கோவில் வந்துட்டோம். ரீச் ஆக அப்படி இப்படின்னு ஒரு 6.5 hours ஆச்சுங்க. 4.5 hours ஆகுது, எக்ஸ்ட்ரா 2 hours ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடையில் நிப்பாட்டி ஏதாவது வாங்கிட்டு இருக்குது. சரி, அவனுக்கு பிடிக்குமேன்னு இளநீயை வந்து கொடுத்தா அதுவும் வேணான்னு சொல்லிட்டான். நாகர்கோவில் டு கன்னியாகுமரி ரூட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எப்போ போனாலும் வாங்கிடுவேன். என் பாப்பாவுக்கு ரம்பூட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ஆரஞ்சும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஆர் டெஸ்டினேஷன் மதுரை டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். செயின்ட் பர்த்லமேயு சர்ச் கோடிமலைன்னு போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வீடு. என் நாத்தனார் வீடு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து என் மாமியார் வீட்டுக்கு ஜஸ்ட் 2 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அங்கே வந்து டின்னருக்கு போயிருந்தோம். கன்னியாகுமரினாலே சீ ஃபுட் தான், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் மாமனார் வந்து டெய்லியும் வந்து கடலுக்கு போவாங்க. ஸோ எங்களுக்காக இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்களாம். எங்கள் ஆண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அங்கே தான் வந்து வீக்லி 6 days ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க. 1 day மட்டும் கடலுக்கு லீவுங்க. ஸோ இப்படி தான் நல்லபடியாக ஃப்ரைடே முடிஞ்சது. பை.